ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்களின் தாவேக கட்சி தொண்டர்களுக்கும் நான் கூறுவது என்னவென்றால், கரூரில் நீங்க பேசி முடித்து போனவுடன் மிக பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 39 பேர் செத்துவிட்டார்கள் என்ற செய்தியை நான் பார்த்தேன். பொதுவாக நான் தனிப்பட்ட விஜய் மற்ற இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இவைகளை பற்றி நான் போடுவதில்லை. நான் உலக மாஃபியாக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறேன். இளமநாட்டுக்கு எதிராக, அமெரிக்கா இங்கிலாந்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் தமிழ் போராளிகள் நாங்கள், தமிழ் தேசிய போராளிகள் நாங்கள். சரியா? அன்பு விஜய் தம்பி, உன்னை அழிப்பதற்கு ஏற்கனவே நீ மதுரை மாநாடு போடும் பொழுது கம்பி அருந்து விழுந்தது, அல்லது ஒரு போஸ்ட் கம்பம், கொடி கம்பம் விழுந்து கார் சேதமாகியது, உனது மைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, மைக்கு வேலை செய்யவில்லை. இதை வைத்தே நீ புரிந்து கொள்ளலாம். உன்னை அழிப்பதற்கு ஆளும் கட்சி, மின்சாரத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரிகள் அனைவரும் சதி செய்கிறார்கள் என்று உனக்கே தெரிந்திருக்கும். இரண்டாவதாக, மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு தொழிலதிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து தமிழ்நாட்டை வித்தார்கள் என்று நான் செய்தி போட்டேன். அதுக்கு அடுத்த சனிக்கிழமையே நீ பேசினாய். மிகுந்த சந்தோஷம், நன்றி. அதை நீயாக யூடியூபில் என்னுடைய வீடியோ பார்த்து பேசினாயா, அல்லது உன்னுடைய செயலாளர்கள், அசிஸ்டன்ட்கள் அதை பார்த்து உனக்கு எழுதி குத்தார்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை நீ பேசினாய், மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயம், கரூரில் நடந்த உயிரிழப்புகள். திமுக ஏற்கனவே நீ செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு பேசின, அதனால அவர் ரொம்ப பாதிப்படைஞ்சாரு. அவங்க எல்லாம் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, மோடி, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், அமித்ஷா, சந்திரபாபு நாயுடு, அவருக்கு கீழே உள்ள நடிகர் பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண். அதாவது சந்திரபாபு நாயுடு அரசியல்வாதி, நடிகர் கிடையாது, நிர்வாக திறமையில் தலை சிறந்தவர். ஆனால் பவன் கல்யாணுக்கு நிர்வாக திறமை கிடையாது. அவர் ஒரு நடிகர், மக்களை கவர்ந்திருக்கும் ஒரு காந்தம். இருவரும் சேர்ந்து ஆந்திராவை கைப்பற்றி, அதே சமயம் தங்கள் வாழ்க்கை, தங்கள் குடும்பத்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மக்கள் எக்கேடு கட்டு ஆந்திர மக்கள் செத்தால் என்ன என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் நிரந்தரமாக முதலமைச்சராக இருந்த அதிகார போதை, நன்றாக போலீஸ் எல்லா அதிகார போதை மிக வலிமையானது, அதை அனுபவிக்கணும் என்பதற்காக மக்களை பலி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இப்ப ஒரு முக்கியமான விஷயம், விஜய் என்னுடைய தம்பியே, நான் சொல்கிறேன், கவனமாக கேள். நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட, நீ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன். நீ இப்பதான் பிறந்த குழந்தை நடந்து தவழ்ந்து நடக்குவது போல் உன்னுடைய தாவேக கட்சி இப்போது பிறந்து தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீ தந்தை போல் அதை வழி நடத்துகிறாய். ஆனால் உனக்கு அரசியல் நிர்வாக திறமை, அறிவு கிடையாது. இதை சொல்வதற்காக நீ என்னை திட்டாதே, திட்டினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் முகம் காட்டாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கேள்வி பாலவை போல நான் செய்த இதுவரைக்கும் நான் 1000 பேருக்கு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் அன்னதானம் செய்து மக்கள் பசியை போக்கிக் கொண்டு வருகிறேன். இதை நான் வீடியோ போடவில்லை. ஏனென்றால் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். இப்ப விஷயம் என்னன்னா, கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் வேண்டுமென்றே திமுக ஆளுங்கட்சி காவல்துறை சதி செய்து, பொதுவாக கரூர், நாமக்கல், மதுரை எங்கே இருந்தாலும்
மாநாடு நடத்த வேண்டும் என்றால் ஒதுக்குப்புறத்தில் மிகப்பெரிய இடத்தை அதை அலாட் செய்து அதை உனக்கு கொடுத்து அது நடத்த சொல்ல வேண்டும். சரி, அதை விடு. நான் தான் உன்னைய நீ மாநாடு போடாத, ஏற்கனவே ஒயர் அழிந்து விழுந்து 2 பேர் செத்து இருக்கிறாங்க, இது மாதிரி சதி பண்ணுவாங்க, வேணும்னா ஒயரை அறுத்து விடுவாங்கன்னா நான் சொல்லி இருக்கேன். என் பதிவுகளை போய் பாரு, படத்தை போட்டு போய் பாரு. நான் உன்னைய வேன்ல போய் நீ பிரச்சாரம் பண்ணு, இல்ல யூடியூப்ல பிரச்சாரம் பண்ணு, உனக்கு செலவு ரொம்ப மிச்சமாகும். மக்களுக்கு செய்தி போடுவ, நீ சொல்லும் செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது எந்த வழியா என்ன? நீ சென்னையில இருந்து மதுரைக்கு போகுது, காரிலும் போகலாம், லாரியிலும் போகலாம், வசதி இருந்தால் தனி பிளைட்டிலும் போகலாம். நீ தனி பிளைட்ல போற, அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, உன்னை அழிக்க திமுக, பாரதிய ஜனதா, அதிமுக முயற்சி செய்கிறது. அவர்களுடைய ஓட்டுக்களை நீ பிரிக்க முயற்சி செய்ய என்பதால் வேண்டுமென்றே கரூரில் மிக குறுகலான அந்த இதில் உன்னுடைய மாநாட்டு, உன்னுடைய சொற்பொழிவுக்கு, உன்னுடைய பிரச்சாரத்துக்கு இடத்தை கொடுத்து இங்க மக்களை கூட செய்து நெரிசல்களால் மின்சாரத்தை துண்டித்து அவர்களை அல்லோகலப்படுத்தி அவர்களை சாகடித்து அவர்கள் கிட்னியை அரசு அதிகாரிகள், அரசு ஆஸ்பத்திரியில், அரசு ஹாஸ்பிட்டலில் அவர்களை பிரேத பரிசோதனை என்ற பெயரில் கிட்னிகளை எல்லாம், நுரையீரல்கள், கணையம், மூளை எல்லாத்தையும் எடுத்து உருகி வெளிநாட்டுக்கு விட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று, உன்னுடைய பிரச்சாரத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும். அதாவது விஜய் மாநாட்டில் கலந்து கொண்ட மக்கள் 39 பேர் செத்து விட்டார்கள். இது உனக்கு பேட் நியூஸ், உன்னுடைய கரும்புள்ளி. 2வது, அதை பயன்படுத்தி நான் ஒன்று கேட்கிறேன். ஏற்கனவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் லைனில் நின்று அது 2 பக்கம் வேலி அமைக்கப்பட்டு தப்பிக்க முடியாத குறுகலான ஒரு பாதையில் அவர்களை அடைத்து வைத்து அவர்கள் உயிரிழந்தார்கள். அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேசவில்லை. ஆனால் நீ ஓப்பனா இருந்த இடத்துல, அதாவது நீ செய்த முதல் தவறு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும், நம்மளுடைய பேச்சை கேட்பார்கள் என்று நீ முடிவு செய்தது முதல் தவறு. இனிமேல் உனக்கு நான் சொல்கிறேன், உன்னுடைய குரு சொல்கிறேன், நீ குருவாக ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உனது நன்மைக்காக நான் சொல்கிறேன். முதலில் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே உள்ள ஒரு திடல்னு ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட 3 சென்ட், 5 சென்ட், 10 சென்ட்ல இடம் இருக்கிற பகுதியில உன்னுடைய வேனை நிறுத்தி அங்கு பிரச்சாரம் செய்தால் அங்கு 1000 பேர் 2000 பேர் வந்தாலும் அந்த கூட்டம் கலைந்து செல்லும். எம்ஜிஆர் கூட்டம் நடத்தும் பொழுது அங்கு யாராவது 39 பேர் செத்தார்களா? அண்ணா பேசும் பொழுது அந்த திடலில் 39 பேர் செத்தார்களா? கருணாநிதி பேசும்போது 39 பேர் செத்தார்களா? மு.க. ஸ்டாலின் பேசும்போது 39 பேர் செத்தார்களா? மோடி பேசும் பொழுது குஜராத், அகமதாபாத், பீகார், உத்தரப்பிரதேசத்தில் 39 பேர் செத்தார்களா? ஆனால் நீ பேசும் பொழுது 39 பேர் செத்தார்கள் என்றால் இதற்கு மு.க. ஸ்டாலினும் காவல்துறையும் திட்டமிட்ட சதி. குறுகலான ஒரு சந்து, அதாவது 2 வழி பாதை, அதாவது 2 வே ரோட்டில் உன்னை வேனை நிற்க வைத்து பேச வைத்து மக்கள் தப்பிக்க முடியாதபடி மின்சாரத்தை துண்டித்து மக்கள் சிதறி ஓடும்படி செய்து. இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதாவது வெளிப்படையாக சொல்கிறேன், என் மயிரை எவனும் புடுங்க முடியாது, என்னுடைய முகமோ முகவரியோ யாருக்கும் தெரியாது, யூடியூப்பில் கேட்டாலும் அதில் விளக்கம் தராது, என்னுடைய டீட்டெயிலை கொடுக்காது, அது அமெரிக்க கோர்ட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. நீ பேசிய கரூர் கூட்டத்தில் இரவில் நடப்பதால் பகலில் நாமக்கல்லில் நீ பேசும் பொழுது இதை சதி
சதி செய்யும்படி ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆனால் நீ என்ன பேசுகிறாய் என்பதை கவனித்தார்கள். நீ 10 ரூபாய் சந்தில் பாலாஜியை பற்றி பேசியதால், திமுக வைத்து பேசியதால், அடுத்து கரூரில் இரவில் செய்யும் பொழுது மின்சாரத்தை துண்டித்து மக்களை குழப்பமடைய செய்து அவர்களுக்கு அந்த கூட்டத்தில் சமூக விரோதிகள் மூலமாக மயக்கமடைய செய்து மூளை சாவு ஏற்படும்படியாக மருத்துவ ஊசியை திமுக ஆதரவுடன் போட்டு மக்களை மயக்கமடைய செய்து 39 பேரை கொன்றது திமுக அரசு. இதை வெளிப்படையாக உறுதியாக நான் சொல்கிறேன். இதை பிரபஞ்ச சக்தி மூலமாக தெரிந்து கொண்டு பேசுகிறேன். இதன் மூலம் எந்த குண்ட சட்டம் என்றாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னை நெருங்குவது அவ்வளவு சுலபமில்லை. நீ முதலில் யூடியூபிடம் பிச்சை கேட்க வேண்டும், அது காலில் விழ வேண்டும். அவர்கள் 500 கோடி 1000 கோடி கேட்டால் நீ கொடுத்தால் அவர்கள் என்னுடைய டீட்டெயிலை கொடுப்பார்கள். ஆனால் யூடியூப்லயும் என்னுடைய டீட்டெயில் கிடையாது. நான் மிகவும் புத்திசாலி, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப என்ன விஷயம்னா, விஜய் நீ சனி ஞாயிறு லீவு நாள்ல வச்சா மக்கள் கூட்டம் வந்து கேட்பாங்கன்னு பண்ணன, அது பிளஸ் பாயிண்ட் நீ நினைச்ச. இதுவே மைனஸ் பாயிண்ட். ஏன்னா புகழ் பெறாத நடிகர் இல்லாத சீமான், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி, பாரதிய ஜனதா தலைவர்கள் இவர்கள் சனி ஞாயிறு பேசினால் கூட்டம் வராது. ஆனால் ரஜினிகாந்த், விஜய், அஜித் குமார் இவர்கள் பேசினால் அதை சனி ஞாயிறு வைக்க கூடாது. இதை முதலில் புரிந்து கொள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல வச்சுனா அவன் வேலையை பார்ப்பான். குறைந்த கூட்டம் வரும், உனக்கு பாதிப்பு ஏற்படாது. நீ பேசிய சொற்பொழிவுகளை யூடியூப் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ மக்கள் தெரிந்து உனக்கு ஓட்டு போடுவார்கள். இதுதான் நீ செய்த முதல் தவறு, முதல் குற்றம் உன்னுடையது. சனி ஞாயிறு இனிமே நீ பரப்புரை செய்யாதே. இது உன் அண்ணன் உனக்கு அறிவிக்கும் அன்பு கட்டளை. சனி ஞாயிறு புகழ்பெற்ற சன்னி லியோன் ப்ளூ பிலிம்ல நடிப்பா, அவுத்து போட்டு உடல் உருவு கொள்வா. பான் பாங்க ஆபாசப்படிகை வந்தாலும் நடிகை வந்தாலும் அவங்களை தெரிந்து இந்த தமிழக மக்கள் மட்டும்தான் ஓடுவார்கள். கேரள மக்களோ கர்நாடக மக்களோ ஓட மாட்டார்கள். ஆந்திர மக்களும் ஓடுவார்கள். இவர்கள் மக்கள் திருந்த வேண்டும். 39 பேர் இந்த உன்னுடைய நீ பேசி முடித்து சென்றவுடன் கரூரில் செத்ததற்கு நீ காரணம் இல்லை. உன்னை எந்த கோர்ட்டாலும் தண்டிக்க முடியாது. ஏனென்றால் இதற்கு காரணம் போலீஸ் அதிகாரிகள். இதே மோடி அந்த நீ பேசிய கரூர் அதே இடத்தில் மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ மு.க. ஸ்டாலினோ பேசி இவளுக்கு இத்தனை பேர் உயிரிழந்தால் நடவடிக்கை எடுப்பார்களா? இதை நீ கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணி தப்பித்துக்கொள். இறுதியாக முடிவாக சொல்கிறேன், உன்னுடைய கரூர் இந்த இதில் பேசி முடித்து சென்றவுடன் விஷ ஊசிகளை போட்டு சில திமுக சமூக விரோதிகள், பாஜக சமூக விரோதிகள் நீ பிரச்சாரம் செய்தால் அவர்களுடைய ஓட்டு பிரியும் என்பதால் உனக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த சதி வலை காவல்துறை மூலமாக, காவல்துறை, டிஜிபி இவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் வேலைக்காரர்கள். அவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள். அவர்களை குற்றம் சொல்வது தவறில்லை. அவர்கள் வேலைக்காரர்கள். நாளைக்கே நீ முதலமைச்சரா நீ விஜய் வந்தாலும் நீ சொல்றதைத்தான் டிஜிபி கேட்பாரு. போலீஸ் துறை அனைத்தும் இந்த தமிழ்நாடு முழுவதும் கேட்கும். அதனால் போலீஸ் துறையை குற்றம் சொல்வது அது வீண். அரசாங்கத்தில் யார் போலீஸ் துறையை கையில் வைத்திருப்பவர் மு.க. ஸ்டாலின். அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ வந்தால் ஓட்டுக்கள் பிரியும் என்பதால் எங்கு நாமக்கல்லில் பகலில் நடந்தது அங்கு வந்தால் மக்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்பதால் இரவில் செய்து
மின்சாரத்தை துண்டித்து குறுகலான ஒரு பாதையில் உடைய அனுமதி கொடுத்து இதை ஒரு தடையில் நடத்தும்படி அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் குறுகலான ரோட்டில் நடத்தும்படி சொன்னால் மக்களால் தப்பிக்க முடியாத சாவார்கள். இதை வைத்து உன்னை பழி வாங்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். இனி நீ எங்குமே நீ பிரச்சாரம் செய்ய முடியாது. கோர்ட் உனக்கு தடை விதிக்கும். அது நாளைக்கோ நாளானிக்கோ நடக்கும். விஜய், இனி நீ சனி ஞாயிறு நீ பிரச்சாரம் பண்ணலையா, இனி நீ பண்ண முடியாது. கோர்ட்டு தடை விதித்துவிடும். அதற்காக மக்கள் 39 பேரை கொன்று அவர்களை போஸ்ட்மார்ட்டம் என்ற பெயரில் அரசு ஆஸ்பத்திரியில் சோதனை செய்து அவர்கள் உறுப்புகளை வெட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து பல கோடி ரூபாய்களை சம்பாதித்து விட்டார்கள். ஒரு கிட்னிய நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணினா 5 கோடி ரூபாய். அப்ப 39 கோடி, 39 மக்கள் கிட்னிய போஸ்ட்மார்ட்டம் என்ற பெயரில் மூளை, இருதயம், நுரையீரல், கிட்னி இவர்களை ஆபரேஷன் செய்து வெட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து சம்பாதித்து விட்டார்கள். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், இந்த இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதாவின் ஆட்சி உள்ள அனைத்து முதல்வர்களும் அமைச்சர்களும் கார்ப்பரேட் அடிமைகள். இதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இனிமே விஜய், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சீமானுடன் கூட்டணி வைத்துக்கொள். இதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன். நான் உனக்கு சீமானுக்கும் விஜய்க்கும் ஆலோசகராக நான் வருகிறேன். ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். நான் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையும் கணித்து சொல்வதில் வல்லவன். உங்களுக்காக நான் வருகிறேன். சீமான் விஜய் கூட்டணி உறுதிப்பட வேண்டும். அது உறுதிப்பட்டால் தான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். விஜய் முதலமைச்சராக வேண்டும், சீமான் முதலமைச்சராக வேண்டும் என்று இருவருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் நாற்காலி ஒன்றுதான் உள்ளது. நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன். சீமான் நிர்வாகத்துறை உள்ளவர், அறிவு உள்ளவர். எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை நீயே அவரது காணொலிகளை யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள். ஆனால் விஜய், நீ என் தம்பியே, உனக்கு சுய அறிவு கிடையாது, சொல்லறிவு மட்டும்தான் உண்டு. அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பற்றி நாளையே நீ முதலமைச்சராகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது விஜய் உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது. ஆனால் சீமானுக்கு இளைஞர்கள் செல்வாக்கு உள்ளது, நிர்வாக திறமை உள்ளது. அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். சீமான் விஜய் 2 பேரும் கூட்டணி அமைத்து வரும் 2026 தேர்தலில் போட்டியிட வேண்டும். சரிசமமாக இடத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள். யார் அதிகமான இடத்தை வெல்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், விஜய் என் தம்பியே, உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உனக்கு நிர்வாக திறமை கிடையாது. சீமானிடம் ஒரு 2.5 வருடங்கள் ஆட்சியை ஒப்படை. மீதி 2.5 வருடங்கள் நீ முதலமைச்சராக இரு. இப்படி பிரித்து ஆட்சி செய்து தமிழகத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி ஆட்சி செய்து நமது தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். இதுதான் கடைசியான அறிவுரை. நான் உங்களுடன் இருப்பேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்வேன். எனக்கு ஒரு பைசா கூட தர வேண்டாம். நான் பிச்சை எடுத்து வாழ்வேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் தமிழக இந்த முட்டாள் மக்களுக்காக அடிமை கோழிகள், அடிமை ஆடுகள், ஆட்டுக்கு மாலை போட்டு பூஜை போட்டு நெத்தில குங்குமம் வச்சு கருத்துல மாலை போட்டு கூட்டிக்கிட்டு போய் காளி கோயில வெட்டி பலி கொடுப்பாங்க. அது ஆட்டுக்கு தெரியாது. கழுத்துல மாலை போடும்போது, கழுத்துல ஆட்டுக்கு மாலை போடும்போது அந்த ஆடு என்ன நினைக்கும்னா, நம்ம கழுத்துல மாலை போடுறாங்க, என்ன மரியாதை அப்படின்னு நினைக்கும். கடைசியா அது பலியாகி செத்து போயிடும். அதே மாதிரிதான் விஜய், நீங்க தனியா போட்டியிட்டா நீங்க முன்னேற்றம் ஆக முடியாது. ஆனா ஓட்டுக்கள் பிரியும், அவ்வளவுதான்.
சீமா நீ தனியா போட்டியிட்டால் முதலமைச்சர் ஆக முடியாது, ஓட்டுகள் பிரியும், அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்தால் நீங்கள் தமிழக அரசின் ஆட்சியை கைப்பற்ற முடியும். அதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன். நான் உங்களுடன் சேருகிறேன். இதுவரைக்கும் முகம் காட்டாமல் ஒரு பைசா கூட மக்களை ஏமாற்றி பணம் பறிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைவாக இருக்கும் மகாத்மா காந்தி, அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் வழியை பின்பற்றும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வழியை பின்பற்றும் நாங்கள் உங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி உரைத்து என்ன அரசியல் சதிகள் நடக்கின்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிடுவோம். எச்சரிக்கையா இருக்கலாம். நாங்க உங்க கூட இருக்கிறோம். சீமானும் விஜயும் ஒன்றாக கூட்டணி அமைக்க வேண்டும். 2026 தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்னுடைய மாந்திரிக சக்தியில் உதவியால் உங்களை வெற்றி பெற வைப்பேன். ஆனால் முதல் 2.5 வருடங்கள் சீமான் முதலமைச்சராகவும் துணை முதல் அமைச்சராக விஜய் இருக்க வேண்டும். அடுத்த 2.5 வருடங்கள் விஜய் முதலமைச்சராகவும் சீமான் துணை முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும். அது 5 வருடங்கள் முடிந்த பிறகு தேர்தலில் தனித்தனியாக போட்டியிடுங்கள். மக்கள் யாருடைய நிர்வாக தலைமை சரியாக இருக்குது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஓட்டு போட்டு அவர்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026க்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை மொழிந்து தேர்ந்தெடுப்பார்கள். இது நியாயமான நடுநிலைமையான இது வார்த்தை. இதை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் சீமானும் வெற்றி பெற முடியாது, விஜய் வெற்றி பெற முடியாது. மு.க. ஸ்டாலினை மீண்டும் வெற்றி பெற்று கார்பரேட்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வார்கள். அனைத்து விளை நிலங்கள், விவசாய நிலங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். விஜய், உனக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்காது, உன்னுடைய படங்கள் ஓடாது. ஏனென்றால் 1000 தியேட்டர்கள் திமுக கைவசம் உதயநிதி ஸ்டாலின் ரஞ்சயன் கையில் இருக்கிறது. நீ சினிமாவுக்கு போனாலும் படம் ஓடாது. நீ ரோட்ல உட்காந்து வீட்டுல உட்காந்து இருக்கிற பட்ட தின்னா 10 வருஷத்துல சொத்து காலியாயிடு, தெருவுக்கு வந்துடுவேன். சீமான், உன்னைய தூக்கி ஏதாவது போராட்டம் பண்ணுவீங்கன்னா உன்னை தூக்கி ஜெயில போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி வைப்பாங்க. இந்த தமிழக மக்கள் குடிச்சிட்டு டாஸ்மாக் சரக்கை குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து வாங்கி எடுத்துட்டு தூங்குவாங்க. உனக்கு எதிராக நீ போராட மாட்டாங்க. நீ மலை மாநாடு, மயிர் மாநாடு, நீ காற்று மாநாடு, ஆடு மாடு மாநாடு எது நடத்தாலும் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமையில் தமிழக மக்கள் 8 கோடி பேர் இல்லை. அதில் ஒரு 1 கோடி பேர் மட்டும்தான் அறிவாளிகள், அதை யோசிப்பார்கள். மித்த 7 கோடி பேர் மெஜாரிட்டி. எவன் அதிகமாக பணம் கொடுக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு அவன் கையாலே சாவதுதான் இவர்களுடைய தலையெழுத்து என்பதை கூறி விஜய் சீமான் உடனடியாக கூட்டணி அமைத்து நீங்கள் போராட வேண்டும். விஜய் சீமான் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், விஜய்க்கு மக்களை கவரும் தன்மை இருக்கிறது. ஆனால் நிர்வாக திறமை கிடையாது. தமிழ்நாட்டை நிர்வாகிக்கும் திறமை கிடையாது. ஆனால் சீமானுக்கு மக்களை கவரும் திறமை கிடையாது. அவர் நடிகர் கிடையாது. அவர் ஒரு சாதாரண டைரக்டர். ஆனால் அவரிடம் அளப்பரிய நிர்வாக திறமை உள்ளது. அதை வீடியோ பயிற்சி விஜய் தெரிந்து கொள்ளுங்கள். நான் விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டு பேசல, சீமா கிட்ட பணம் வாங்கிட்டு பேசல. மக்கள் இந்த அடிமை அப்பாவி மக்கள், நன்றி கிட்ட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒரே ஒரு சின்ன கதை. விஜய், நீங்க தானே குட்டி கதை சொல்லுவீங்க, சீமான் நீங்களும் கதை சொல்லுவீங்க இல்லையா? இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். ஒரு முனிவர் ஒரு பாதை வழியா போய்கிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது வயக்காட்டு வழியா போகும்போது தண்ணி போறதுக்காக சின்னதா வாய்க்கால் விடுவாங்க இல்லையா? போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தேல் அதுல விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சாமியார், அது நான் தான், நான் அந்த தேலை தூக்கி வெளியே விடுறேன். அந்த தேல் என்னைய கொட்டிடுச்சு. எவனோ எது நம்ம பிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு தெரியாது நான் அதை காப்பாற்ற போறேன்னு.
கொட்டிட்டு திருப்பி ஓடி போய் எங்க ஓடணும் தெரியாம திருப்பி அதே தண்ணியில விழுந்து உயிருக்கு போறாது. திருப்பி நான் தூக்கி விடுறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி தூக்கி விடுறேன். அப்ப ஒரு வழி போக்கம் போறான். அதுதான் பொதுமக்கள். அவன் கேட்கறான், ஏன் சாமி அது தேடு செத்தா என்ன உயிரோடு உங்களை கொட்டுது, உங்களுக்கு எதுவும் ஆகாத, உங்களுக்கு அறிவியலையே அதை போய் காப்பாற்றுவீங்கன்னு கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சாமியார் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சித்தர் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கொட்டுவது தேரின் இயல்பு, அதை காப்பாற்ற வேண்டியது ஒரு அறிவாளி, ஒரு முனிவருடைய, ஒரு சித்தருடைய கடமை அப்படின்னு சொன்னவன அவரு என்னை பாராட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்த தேரை தூக்கி வெளியே விட்டு அது கொடுத்து மட்டும் வெட்டிட்டேன். கொஞ்சம் தள்ளி ஓரமா கொஞ்சம் ஒரு 10-20 தூரத்தில் விட்ட அது போயிட்டு நிம்மதியா போயிடுச்சு. அதே போல சீமானும் விஜயும் ஒன்று சேர வேண்டும், கூட்டணி அமைக்க வேண்டும். 2.5 வருடங்கள் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதற்கு நான் என்னுடைய மாந்திரிக சக்தியை உபயோகப்படுத்துவேன். நீங்கள் இருவரும் நல்லவர்கள். திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போராடுகிறீர்கள். சீமானும் விஜயம். சீமான் நிர்வாக தலைமையில் வல்லவர். விஜய் மக்களை வசீகரிப்பதில், அவர்களை கொண்டு வருவதில் சிறப்பு தன்மை பெற்றவர். இருவரும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும். வெற்றி பெற்றால் 174 இடங்கள் வெற்றி பெற்றால் 2026 வெற்றி பெற்றால் முதல் 2.5 வருடங்கள் சீமான் ஆட்சி செய்யட்டும். அவர் சொல்வது போல் 6 மாடுகளை வளர்த்து தமிழ்நாட்டின் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டு கடனை அடைத்து பண்ணினால் அவர் 2.5 வருடங்கள் ஆட்சி செய்யட்டும். 2.5 வருடங்கள் முடிந்த பிறகு சீமான் முதல்வராக இருக்கட்டும், விஜய் முதல்வராக இருக்கட்டும், சீமான் துணை முதல்வராக இருக்கட்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. முடிஞ்சா பண்ண. இப்படியே நான் முதலமைச்சரே நீ முதலமைச்சரா இருக்கிறது ஒரே ஒரு முதலமைச்சர் சீட்டு தான், ஒருத்தர் தான் உட்கார முடியும். விஜய் நீ உட்கார்ந்தா நீ பேப்பரையே பார்த்து படிக்கிற, உனக்கு அரசியல் நிர்வாகம் தெரியாது. நீ புஷியானதான் நம்பாத. அவரு பாரதிய ஜனதா கைகூடி பாண்டிச்சேரி ஆளு. நான் பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரி பீப்புள் தான் நானு, சரியா? நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஜோக்கர் டிவி மாயாவி. நான் பாண்டிச்சேரி தான். நான் சொல்றதை கேளு. உனக்கு நிர்வாக திறமை கிடையாது. ஆனால் மக்கள் நீ சினிமாவில் நடித்ததுனால் உனக்கு ஓட்டு போடுவார்கள். ஒரு 8% கிடைக்கும். சீமானுக்கு ஒரு 8%, 10% கிடைக்கும். ஒருவேளை விஜய் உனக்கு 20% கிடைக்கும். இருவரும் ஒன்று சேர்ந்தால் திமுகவை அழித்து தமிழகத்தை கைப்பற்றலாம். கைப்பற்றினால் முதல் 2.5 வருடங்களுக்கு 5 வருடங்கள் ஆட்சி. தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்லும். திமுக அரசு குடும்ப ஆட்சி ஒழியும். பாரதிய ஜனதா அழியும். எடப்பாடி மளிகை கடைக்காரன் அடிமை அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமியின் கூட்டம் அடங்கும். சீமான் விஜய் தாவேக நாம் தமிழர் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் ஓங்கும். இந்தியாவை உங்களை அண்ணாந்து பார்க்கும். அதன் பிறகு பிரதமர் பதவிக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதல்வர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை நான் சொல்லி தருவேன். நான் உங்களுக்கு அரசியல் ஆலோசகராக வருவதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு பைசா வேண்டாம். இந்த முட்டாள் அடிமை தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் எனக்கு இடப்பட்ட கட்டளை. அதன்படி சொல்கிறேன். வருகிற 2026 தேர்தலுக்குள் விஜய் நீ உடனே சீமானுடன் கூட்டணி வைத்துக்கொள். அவரே பேசுவார். இல்லை நீயே போய் பேசு. இதில் சுய கௌரவம் பார்க்காதே. இருவரும் ஒன்று சேர்ந்தால் காட்டையே நாட்டையே ஆளலாம். நீங்கள் இருவரும் சிங்கங்கள். நீங்கள் இருவரும் தனித்தனியாக இருந்தால் திமுகவை ஓட்டு எந்திரத்தில் மோசடி செய்து கார்ப்பரேட் உதவியுடன் தமிழ்நாட்டை மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கும். தமிழக மக்கள் கொல்லப்படுவார்கள். போராட்டம் செய்து மடிவார்கள். கார்ப்பரேட் ஆட்சி தொடரும். உனக்கு பட வாய்ப்புகள் விஜய் உனக்கு வராது. ஏனென்றால் 1000 தியேட்டர்கள்
மு.க. ஸ்டாலின் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட் கண்ட்ரோலில் உள்ளது. உனது படம் ஜனநாயகம் மாபெரும் தோல்வியடையும். இதை இறுதியுடன் சொல்லிக் கொள்கிறேன். சீமானும் அழிக்கப்படுவார். இருவரும் ஒன்று சேர்ந்து ஆந்திராவில் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்வது போல், சந்திரபாபு நாயுடு நடிகர் கிடையாது, நிர்வாக திறமையில் தலை சிறந்தவர். அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு கீழ் துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் நடிகர், மக்கள் செல்வாக்கு, கவர்ச்சி தன்மை உடையவர். இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்வது போல் தமிழ்நாட்டை மக்கள் செல்வாக்கு கவர்ச்சி உடைய விஜயும், நிர்வாக திறமை உள்ள சந்திரபாபு நாயுடுவை போல் அறிவார்ந்த சீமானும் இரண்டுமே சேர்ந்து ஆட்சி அமையுங்கள். 2.5 வருடங்கள் முதலில் வெற்றி பெற்றால் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலில் 2.5 வருடங்கள், 5 வருடங்கள் ஆட்சி, 2.5 வருடங்கள் சீமான் ஆட்சி செய்யட்டும். தமிழகம் உயரும். அதில் உனக்கு திருப்தி இருந்தால் நீயாகவே பாராட்டி நீங்களே நீதான் 2.5 வருடங்கள் இருங்கள், 5 வருடங்கள் இருங்கள் என்று 5 வருடங்கள் இருங்கள் என்று விஜய் நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை வாய்ந்தவர். நான் சீமான் கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, நான் சீமானிடம் பணம் வாங்கவில்லை, மு.க. ஸ்டாலினிடம் பணம் வாங்கவில்லை, விஜய் உன்னிடமும் பணம் வாங்கவில்லை என்பதை புரிந்து கொள். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் சம்பாதித்து விட்டேன், இது சம்பாதிக்க எதுவுமே இல்லை, நான் மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை விஜய் உன்னுடைய உறுதிமொழியாக உண்மையாக இருந்தால் சீமானிடம் கூட்டணி உடனே வைத்துக்கொள், கௌரவம் பார்க்காதே. முதலில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு சீமான விஜயம் போட்டியிடுங்கள். வெற்றி உங்களது. நான் என் மாந்திரிக சக்தியினால் மக்கள் மனதை மாற்றி இவிஎம்ஐ கொலாப்ஸ் செய்து என்னுடைய வில் பவர் மூலமாக, மின்காந்த அலைகள் மூலமாக இவிஎம்ஐ மாற்றியமைத்து உங்கள் சீமானையும் விஜய் வெற்றி பெற செய்கிறேன். சீமான் 2.5 வருடங்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், விஜய் துணை முதல்வராக பவன் கல்யாண் போல் இருக்கட்டும். அவர் செய்யும் நல்ல காரியங்கள், முன்னேற்றங்களை பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புஷி ஆனந்தையோ இந்த லாட்டரி ஏஜென்ட் ஆதவ் அர்ஜுனாவையோ தயவுசெய்து விஜய நம்பாதே. இவர்கள் பாரதிய ஜனதா கைகூலிகள். உன்னை அடிமையாக யூஸ் பண்ணி கவிழ்த்து விட்டு உன்னைய கொன்று விட்டு அவர்கள் பாரதிய ஜனதா அடிமையாக புஷி ஆனந்த் தமிழக முதலமைச்சராக ஆகிவிடுவார் என்பதை எச்சரிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதை கேள் தம்பி விஜய். என்னை நீ நேரில் பார்த்தது கிடையாது, நான் உன்னிடம் ஒரு பைசா வாங்கியது கிடையாது. அது பாரதிய ஜனதாவோ திமுகவோ அண்ணா திமுகவோ சீமா கிட்ட ஒரு பைசா கூட நான் வாங்குறது கிடையாது. என்னை தவறாக நினைக்க வேண்டாம். எதிர்காலத்தை சொல்லிவிட்டேன். புத்திசாலியுடன் பிழைத்துக்கொள். நீ இந்த 2026 தேர்தலில் நீ தோற்றுவிட்டால் நீ சினிமாவில் நுழைய முடியாது. ஏனால் சினிமா முழுவதும் ஆளுங்கட்சி திமுக கையில் இருக்கிறது. உனக்கு பட வாய்ப்புகள் வராது. மூலையில் உட்கார்ந்து இருக்கும் பணத்தை 5 வருடத்தில் செலவழித்து விட்டு ரோட்டில் நீ பிச்சை எடுப்பாய். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் போல், பி.யு. சின்னப்பா போல், சந்திரபாபு போல் நீ பிச்சை எடுப்பாய் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு உடனடியாக நீ சீமானுடன் கூட்டணி வைத்துக்கொள். முதல் நீங்கள் போட்டியிட்டு 2026 தேர்தலில் தமிழக ஆட்சி இங்கே பிடிப்பீர்கள். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறேன். பிடித்தவுடன் முதலில் 2.5 வருடங்கள் சீமானிடம் ஆட்சி ஒப்படை. அவர் செய்வதில் உனக்கு திருப்தி இருந்தால் உன்னுடைய வேண்டுகோளையும் அவர் நிறைவேற்றுவார். தமிழகம் மிக முன்னேற்றம் ஏற்படும். ஏனென்றால் சீமானிடம் பல நல்ல திட்டங்கள் உள்ளன, பல முன்னேற்ற திட்டங்கள் உள்ளன, அரசியல் நிர்வாக திறமை உள்ளது. அதன் பிறகு 2.5 வருடங்கள் முடிந்தவுடன் நீ முதலமைச்சராக இரு, சீமான் துணை முதலமைச்சராக. ஆந்திராவில் நடப்பது போல் சந்திரபாபு கல்யாண் பவன் கல்யாண் போல் நீங்க ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் செய்து தமிழக மக்களை காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்களிடம் இருகரம் கூப்பி நீங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று கூறி நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜோக்கர் டிவி மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம். நன்றி.